வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீப் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி யாருக்காகனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆரிஃபா சுல்தானா வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு தர மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்காச்சும் வைக்க போகிறோம். ஐஸ்கிரீம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன பேக் கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு முட்டையை பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா மைதா மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கு பதிலாக மைதா மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நினைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போது ஐஸ்கிரீம் பாலை இதை சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பாலாம் வராது, அது பிரச்சனை இல்லை. பட் ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். இந்த ஐஸ்கிரீம் வந்து வெளியிலே தெரியாமல் அந்த ப்ரெட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளாக்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பாலும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்து திரும்ப நம்ம ஃப்ரீசரில் மினிமம் 3 ஹவர்ஸ்க்காச்சும் வைக்கணும். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே டைமில் ஒரு பால் மட்டும்தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆனாலே போதும். 1 மினிட்குள்ளே இதை வந்து நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே கோல்டன் கலர் வந்ததும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஃப்ரை பண்ணும்போது எங்களாலே வெயிட் பண்ண முடியலங்க. இது எப்படா டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. என் பொண்ணு கூட பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. இப்போது இதை கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ள ஐஸ்கிரீம் அப்படியே இருக்குது. மேலே இருக்கிற லேயர் நல்லா சூடாக கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருக்குது. உள்ளே நல்லா கூலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் அந்த அளவுக்கு ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யம்மியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.